இப்போ 2 கப் மைதாவுக்கு சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சுகர் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நானுக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா எதுக்கு போடுறோன்னா நான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். சில யூடியூப் சேனலில் பார்ப்பீங்க பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சவுக்குன்னு சூயியாக வேணும். அதனால் நான் வந்து பேக்கிங் பவுடரை அவாய்ட் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக்கை நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கர்டு ஊற்றிக்கலாம். மில்க் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாருங்க, 2 மணி நேரம் நல்லா மாவு ஊறிடுச்சு. திரும்ப நல்லா பிணைஞ்சிட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கணும். இதில் கிரேட் பண்ண வச்ச கார்லிக்கை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.